கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியை நிப்பாட்டின தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். நான் ரசிக்கப்பட்ட கொஞ்ச நாள் அப்படி ஆண்டவர் கூட அழகாக அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அவரோட அன்போடு அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 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 வஞ்சகத்தால் அப்படி இழுக்கப்பட்டேன். எப்படின்னா, நான் ரசிக்கப்பட முன்னாடி ஒரு உலக அன்பில் கட்டப்பட்டிருந்தேன். அப்போ ரசிக்கப்பட்ட அப்புறம் ஆண்டரோட அன்பு என்ன கட்டப்பட்டதுனால நான் அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன். அப்போ எனக்கு ஒரு எண்ணம் வருது, சரி நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்துட்டார்ல, அவங்களுக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு வஞ்சகத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படி அவங்களுக்கு நான் ஆண்டரை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அன்பை விட்டு பழகி போயிட்டேன். அப்படி போன நிமித்தம் நிறைய வருஷம் ஆண்டவரை அப்படி இழந்து எப்படி போயிட்டேன் அப்படின்னா, அப்படி எனக்கு ஜாப் கிடச்சிது. அப்படி நான் சென்னை போன இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நோ கண்ட்ரோல். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இனிஷியலாக ஃபஸ்ட்டு நான் சினிமா அதை மாதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டேன். தென் ஆல்பம் சாங் பார்ப்பேன். ஆல்பம் சாங் தான் அதில் தப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். தென் அதுலேருந்து சினிமா, அப்புறம் ஆஃபீஸ் கல்ச்சரல்ஸில் டான்ஸு, இப்படி பல காரியத்தில் நான் அப்படி இழுக்கப்பட்டேன். ஒரு குட் எக்ஸாம்பிள், ஆண்டரை விட்டு எந்த லெவல் போகிறேன்னு நான் சொல்கிறேன். என்னோடய ஃபோன் கேலரி பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ கேலரி எப்போவுமே லாக்டாக இருக்கும். என் வாட்ஸ்அப் சேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கைவ் பண்ணி வச்சுருப்பேன். ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன், என்னோட இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன், என்னோட டெலகிராம் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே மியூட் பண்ணியிருப்பேன். என் மொபைலில் யாருமே தொட விட மாட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வாஸ். இப்படி தான் இருந்தேன். ஆனால் கோவிட் டைம்னால நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு கிடச்சிது. அப்புறம் நான் அப்படியே ஊருக்கு வந்தேன். என் தம்பி ஒருத்தர் மூலமாக நம்ம சர்ச்சுக்கு வந்தேன். சர்ச்சுக்கு வரும்போது நான் எப்படி வந்தேன் பார்த்தீங்கன்னா, 2 காதுலேயும் ஒரு ஸ்டட் போட்டிருப்பேன், கடுக்கன் மாட்டியிருப்பேன். கடுக்கன் மாட்டினு மட்டும் இல்லை, ஹேர் கலரிங் பண்ணிட்டு ஒரு லிட்ரலாக ஒரு புள்ளிங்க மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன். அப்படி நான் சர்ச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆண்டோட அன்பு அப்படியே எனக்கு இழுக்க ஆரம்பிச்சிது. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் சர்ச் வரேன், சண்டே மட்டும்தான் வருவேன். சர்ச்சுக்கு வரேன், ஆண்டோட அன்பு ஆண்டவர் அப்படி இழுக்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த பாவத்தை குறித்து ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே சரி, கொஞ்ச நாள் போக 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 அப்படியே அந்த அன்பு அப்படி இழுக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்பா நான் அந்த பாவத்தை விடணும்ப்பா அப்படின்னு நான் ஒரு ஒப்பு கொடுப்பேன். வர்ஷிப் டைம் ஒப்பு கொடுப்பேன். அப்புறம் என்ன ஆகும்னா, வீட்டுக்கு போவேன். மண்டே டியூஸ்டே அப்படி ஆகும். திருப்பி பழையபடி பாவத்தில் வந்துடுவேன். திருப்பி இதே மாதிரி கண்டினியூஸாக. சில டைம் பந்தி அட்டன் பண்ணிவிட்டு மதியம் போய் படுத்துட்டு ஐ வில் பி லைக் அப்படி பாவத்துக்குள்ளாக போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி அப்படி கட்டப்பட்டிருக்கும்போது ஒன் ஃபைன் ஒரு சண்டே பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் மூலமாக இங்கேருந்து ஒரு வார்த்தை வருது, நீ திருப்பி ஏன் என்னை காயப்படுத்திட்டு இருக்க, என்னை திருப்பி நீ சிலுவையில் அறையிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும்போது நான் மேலே இருந்து வர்ஷிப் பண்ணிருப்பேன். அப்போ ஒரு விஷன் பார்க்குறேன். எப்படின்னா, நான் ஏசப்பாவை பார்க்குறேன், பட் பிளர்டாக பார்க்குறேன். அவரை நான் திருப்பி சிலுவையில் அறையிற பார்க்கும்போது என்னோட ஹார்ட் அப்படி ப்ரோக் ஆகிட்டு, அப்படி ஜஸ்ட் ப்ரோக் ஆகிட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்போ நான் ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். அப்பா இனிமேல் இந்த பாவத்துக்கு நான் விழக்கூடாதுப்பா. என்னால் ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியல. ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ப்பா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணப்போ உங்களை நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படி சண்டே போயிட்டு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, எப்போ போல் சாப்பிட்டுட்டு படுக்க போகும் முன்னாடி நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, மொபைல் யூஸ் பண்ணுவேன். பட் அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, பைபிள் எடுத்து நான் வாசிக்கும் போது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப அது தியானிக்க இந்த சென்ஸ் அதை நான் ரீட் பண்ணேன். அப்படின்னா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நீ பிடிங்கி போடு, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் வெட்டி போடு. இந்த வசனத்தை வாசிச்சுட்டு தென் ஆஸ் யூஸ்வல் சரி ஒரு நேப் போடுன்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. படுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், சரி மொபைல் எப்படியும் ஆப்வியஸ்லி தலைமாட்டில் தான் இருக்கும், எடுத்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன், ரீல்ஸ் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் ஆண்டவர் பாட்டு வருது, செகண்ட் ரீல்ஸ் ஆண்டவர் பாட்டு வருது, 3ஆவது ரீல்ஸ் ஆல்பம் சாங் வருது, 4ஆவது சினிமா சாங் வருது, ஆடுறாங்க. அப்படி என் மைண்ட் அப்படியே கட்டப்படுறதை நான் பார்க்குறேன். அப்படி கட்டப்பட்டோன்னா ஆண்டோட அந்த ஒப்பு கொடுத்து அந்த சண்டே தான் ஒப்பு கொடுத்து போகும்போது ஆண்டோட பிரசனை வருது. அப்படி ஃபீல் பண்ணிட்டு நான் போகிறேன். அங்கே போகும்போது அந்த பிரசனை இல்லாத நான் ஃபீல் பண்ணேன். உடனே நான் முட்டாங்கல் போட்டேன்ப்பா, இல்லைப்பா நான் இனிமேல் இதுக்கு முன்னாடி விழ மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லி நான் முட்டாங்கல் போடும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த பைபிள் வசனத்தை திருப்பி ஞாபகப்படுத்தி கொடுத்தாங்க. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கலாம், அதை பிடுங்கி எரிந்து போடு அப்படின்னு. அப்போ எனக்கு நான் பாவத்தில் விழுந்து, அதாவது ஒரு ஒப்பு கொடுப்பேன், திருப்பி விழுந்துருவேன். அப்போ எனக்கு அந்த பாவத்தோட ரூட்டாக காமிச்சு கொடுத்தாங்க. நீ பண்ணுற பாவத்தோட ஃப்ரூட், அது ஒரு ஃப்ரூட்டு, ஆனால் அதோட ரூட் என்னன்னா அந்த இன்ஸ்டாகிராம் இப்படின்னு காமிச்சு கொடுத்தோன்னே எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் திங் அன்இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், விபிஎன், டெலகிராம், இந்த மாதிரி எல்லா ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டோட பிரசனை திருப்பி பழையபடி
வர ஆரம்பிச்சோன்னா நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அதாவது அந்த வேர்ல்ட்லி திங்ஸ் எனக்கு கட்டப்பட்ட விஷயத்துலேருந்து நான் அப்படி விலகும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஆண்டோட பிரசனத்தை தேடி போக ஆரம்பித்தேன். அப்போ சர்ச்சில் உள்ள எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், எங்கெல்லாம் நல்ல ப்ரேயர் பண்ண ஃபெலோஷிப்பை நான் நாடி தேடுவேன், எங்கே ப்ரேயர் பண்ணாலும் ஐ வில் ஜஸ்ட் கோ அட்டன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தாங்க. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் ஒரு ப்ரேயர்ஸில் லீட் பண்ண ஆண்டர் கிருபை செஞ்சாங்க. இது மட்டும் இல்லை, என்னோட தாட் பேட்டர்னே ஆண்டர் மாற்றினாங்க. நான் முன்னாடி நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு 6 டிஜிட் சேலரி, கார், பைக், ஃபேமிலி, இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் அது மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை. ஆண்டவருக்கு பர்பஸ்ஃபுல்லாக, அவருடைய ராஜ்யத்துக்கு பர்பஸ்ஃபுல்லாக வாழ்கிறது தான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்னு சொல்லி அந்த தாட் பேட்டர்ன் ஆண்டவர் மாற்றி கொடுத்தாங்க. நான் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கும் ஆண்டருக்குள்ள அந்த கனெக்ஷன் டிஸ்டர்ப் ஆகாதபடி பார்த்துப்பேன். யார் வந்தாலும் எனக்கு அப்பாவுக்குள்ள அந்த கனெக்ஷன், அந்த அன்பு, அந்த ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அது ஜஸ்ட் கட் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பில் ஆண்டவர் எனக்கு வழி நடத்துனாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் யாராவது திருப்பி பாவத்தில் விழுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, அப்பா கிட்ட நீங்கள் இன்னைக்கு உண்மையாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ரூட்டை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு எனக்கு உள்ள இந்த கனெக்ஷனில் டிஸ்டர்ப் பண்ணுற எந்த நபராக இருந்தாலும் சரி தான், எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான் ஆண்டவரே, என்ன நான் உங்களை அதை விட்டு நான் தள்ளி வச்சுருவேன். ஐ மெயின்டைன் டிஸ்டன்ஸ் சொல்லி மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு ஐ ஜஸ்ட் சே தட் ஏசப்பா முன்னாடி வச்சு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிசாசு போட்ட எல்லா கண்ணியும் தெரிப்புண்டு போவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் பிசாசம் கட்டி வச்சிருக்க எல்லா கண்ணிகளையும் தெரிப்புண்டு போவதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் நாட் ஜஸ்ட் சக்ஸஸ்ஃபுல், பர்பஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நான் திருப்பி சொல்கிறேன், உங்களை வாழ்த்தி சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பை பர்பஸ்ஃபுல்லாக ஆண்டவர் மாற்ற சித்தமாக இருக்கிறார் சொல்லி நான் சாட்சியம் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய அன்பை சரியாய் நாம் ருசிக்க தொடங்கிட்டோன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது. சிலவைகளெல்லாம் ஈஸியாக நம்மளால் விட முடியும். அநேக பிள்ளைகள் இந்த வாலிப நாட்களில் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி இந்த காரியத்தில் இருந்தெல்லாம் வெளியில் வர்றது. சில காரியங்களை திரும்ப முயற்சி செய்கிறோம், ஆனால் வெளியில் வர முடியவில்லை. ஆமாம், தேவனுடைய அன்பை மட்டும் நீங்கள் சரியாக டேஸ்ட் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, அவருடைய அன்பை நீங்கள் அந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் போக தொடங்கிட்டீங்கன்னா, உலக காரியங்களெல்லாம் உங்களை விட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கும். நம்ம சிலதெல்லாம் ஈஸியாக உங்களாலே விடுறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவா. தேவ அன்பில் நிலைத்திருங்கள். நம்ம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லா வருஷமே ஒரு யூத் ஃபெஸ்ட்டில் நம்ம ஒரு மிஷனருடைய அவருடைய பயோகிராஃபியோ ஸ்டோரியாக ஸ்கிட்டாக இங்கே செய்வது வழக்கம். இந்த வருஷமும் ஒரு மிஷனரியுடைய ஒரு ஸ்டோரியை நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் ஸ்கிட்டாக நடிப்பார்கள். நல்லா கவனிங்கள். ஆமாம், அதில் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நன்றாய் கவனித்து அதை நம்ம அறிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப்பு, இந்த வழியாக அப்படி நடந்து போவாங்க, அதனால் ஒரு சின்ன ஒரு வே மட்டும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரணும். பிரதர்ஸ், நீங்கள் கொஞ்சம் எழும்பி அதில் சைடில் நின்றுக்கோங்க. முடிகிறது வர இந்த ஒரு ரெண்டு லைன் அப்படியே எழும்பிடுங்க. அப்படியே அவங்க வெளியில் போவாங்க, அதுக்காக அப்படியே அந்த ஜெய போக அந்த டீம் அப்படியே இந்த லைன் அப்படியே எழும்பிடுங்க. கொஞ்சம் ஒதுங்கி இந்த சைடில் வந்துக்கோங்க. ஓகே, அதே போல் கேர்ள்ஸ் நீங்கள் அப்படி எழும்புறீங்களா? தேங்க்யூ. நீங்கள் எழும்பி அப்படி சைடில் போய் நின்றுக்கோங்க. நின்றுட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் ஒரு வே நீங்களாம் எழும்பிடுங்க. அப்படி பேக்கில் போய்க்கோங்க. எழும்பிடுங்க. அப்படி பைபிளாக எடுத்துகிட்டு எழும்பிடுங்க. உங்களுக்கு இடம் உண்டு, இதே இடம் தான். சரியா? அதில் வேறு யாரும் உட்கார மாட்டாங்க. நீங்கள் அதனால போய் தம்பி எழும்பிடுங்கப்பா. அப்படியே அங்கே. ஸோ இந்த படி வழி அப்படி இறங்கி போவாங்க. தம்பி அந்த கீபோர்ட் பக்கத்தில் அப்படி ஒதுக்கிக்கோங்க.